அடுத்து நம்ம பார்க்க போறது மகர ராசிக்கு. பீமராஜ் ஐயர் அவர்களே, நீங்க ஆரம்பிங்க. மகர ராசிக்கு 2026 எப்படி அமைய இருக்கு? மகர ராசி அன்பர்கள் இந்த ஆண்டில் எல்லாவற்றையும் அடைவீங்க. பாடுபட்டு போராடி கஷ்டப்பட்டு திட்டமிட்டு அனுபவப்பட்டு அதன் பிறகு அடைவீங்க. அந்த அளவிற்கு மன உறுதியும் உங்களிடத்தில் இருக்குது. அந்த அளவுக்கு உழைக்கக்கூடிய தெம்பு உடல்லையும் உங்களுக்கு கட்டாயம் இந்த வருஷம் இருக்கும். 6ஆம் இடத்துல குரு இருந்து வருஷம் தொடங்கிறது. அஷ்டமத்தில் கேது இருந்து ஒரு விஷயத்தை ஈஸியாக உங்களால் அடைய முடியாதபடி தடைகளை போடுவார். அதை கடந்து தான் நீங்கள் இந்த ஆண்டில் பலன் அடையக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் அடைவீங்கன்னு எதனால் சொன்னோன்னு சொன்னால், ராசியாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார். தன் முயற்சி, சுய முயற்சி, தைரியம், நம்பிக்கை அது உங்களுக்கு இருக்கும். அதனால் மட்டும்தான் நீங்கள் பலனடையக்கூடியவர்களாக இருப்பீங்க. அதாவது மற்றவங்களை எதிர்பார்த்து ஒரு விஷயம் செய்யக்கூடாதுன்றதுக்காக பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எற்ற வரைக்கும் தான் ஏற்றி விட முடியும் அப்படின்வாங்க. கிராமங்கள்லாம் வந்து இந்த மரம் ஏறுவாங்க, தென்னை மரம், பனை மரம்லாம். அப்போ இந்த ஆரம்பத்தில் இருக்கக்கூடியவங்கள கொஞ்சம் தூக்கி பிடிச்சி பின்பக்கமாக அவங்கள வந்து உயர்த்தி விடுவாங்க. எவ்வளோ தூரம் முடியும்னா அவங்க கை உயர்ற வரைக்கும் தான். அப்புறம் இவங்களே தான் ஏறணும். இவங்க அதுக்கப்புறம் ஏற தெரிலனா கீழே வேணும், இல்லை இறங்கி தான் வந்து ஆகணும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நினைவில் கொண்டு இருக்கணும். ரொம்ப விளையாட்டாக ஈஸியாக யதார்த்தமாக வீட்டில் சொல்லக்கூடிய ஒரு சொல் வழக்கு என்னென்னா, கட்டி கொடுத்த சாப்பாடும் சொல்லி கொடுத்த புத்தியும் எவ்வளோ நாளைக்கு கூட வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் உங்களை இன்னமும் புதுப்பித்து கொள்ள வேண்டும். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கேட்ஜெட்ஸ், கருவிகள் எல்லாமே வந்து ஒன்று நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்க, இல்லை கம்பெனிக்காரனே வந்து சாஃப்ட்வேர்லாம் அப்டேட் பண்ணிடுறான். அதுபோல் உங்களையும் நீங்கள் பண்ணிக்கொள்ள வேண்டும். நீங்கள் படிக்கிறீங்களா, வேலை பார்க்குறீங்களா, உங்களுடைய பிஸ்னஸாக எதுவாக இருந்தாலும் உங்களை வந்து நீங்கள் புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த ஆண்டு உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்கள்லாம் கிடைக்கும். யாருக்கெல்லாம் கொஞ்சம் சோம்பல் இருக்கிறதோ, ஏன்னா சனியுடைய ராசி, நீங்கள் அந்த சோம்பலில் இருந்து நீங்கள் விடுபடணும். சில பேருக்கு தீய பழக்க வழக்கங்கள் இருக்கும். மகர ராசின்னு சொல்லும்போது அந்த ராசியில் செவ்வாய் உச்சம் அடைவர். அதனால் பயம் இல்லாத, பின்விளைவு தெரியாத இளங்கன்று போல தீய பழக்கங்கள் இருக்கும். அதையும் விட்டுட்டீங்க, சோம்பலையும் விட்டுட்டீங்க, சுயமுயற்சியில் போராட தயாராக இருக்கீங்கன்னா இந்த வருஷம் கல்வி, உத்தியோகம், திருமண வாழ்க்கை, சுய தொழில் அனைத்திலும் உங்களால் சாதிக்க முடியும். நன்றி ஐயா. எம்.எஸ். ராமலிங்கம் ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், மகரத்துக்கு 2026 எப்படி அமையுது? ஆமாம், மகரத்துக்கு 2026 பார்த்தீங்கன்னா ராசிநாதன் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அந்த ராசிநாதன் அமர்வதற்கு இடம் கொடுத்த கிரகம் 6ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறது. 6ஆம் இடத்தில் மறைந்தது மட்டுமல்ல, சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் எல்லாரும் ராசிக்கு 12ல் மறைஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி 7 கூடையவனாக இருக்கக்கூடிய பாதகாதிபதினு தான் சொல்லணும். ஒரு பக்கத்தில் சந்திரன் உச்சம் பெற்று 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த அமைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக, கவனமாக, கேர்ஃபுல்லாக போகணும் அப்படிங்கிறதா உண்மை. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதற்காக வேண்டி எங்கேயும் எதுவும் செய்ய முடியாது. யாரும் பார்க்கல, நம்ம இதை பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. யாராக பார்ப்பாங்க இப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு எச்சரிக்கையாக ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணணும். அதுலேயும் குறிப்பாக இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்க, இந்த படித்து முடிச்சுட்டு வேலை கிடச்சி போகிறவங்க, வேலைக்கு போகிற 10 நாளிலே இவன் சம்பளம் இவ்வளோ தான் கொடுப்பான் போல் இருக்குது, இது தேவையில்லைன்னு தூக்கி போட்டு வரக்கூடிய எண்ணங்கள் வரும். அவசர புத்தி, அவசர எண்ணங்கள், அவசர திட்டமிடுதல், இதன் மூலமாக வரக்கூடிய பின்விளைவுகள், நட்டங்கள், குறைகள், குற்றங்கள் இதெல்லாத்தையுமே கொஞ்சம் நீங்கள் சந்திப்பதற்கு தயாராக இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக தொழில் கிரகம்னு எடுத்துக்கிட்டால் நம்ம சனீஸ்வரனை தான் சொல்லுவோம். அதே போல் மகரத்திற்கு 10ஆம் பாவாதிபதியும் ஒரு தொழில் கிரகமாக இருக்கிறார். இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் 10ல் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. புதிய தொழில் வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வர ஆரம்பிக்கும். பெரிய பிரம்மாண்டமான பாதையை நோக்கிய பயணம் சில பேர்களுக்கு தெரியும். எங்கேயோ இருந்து யாரோ உதவி செய்கிறா, நம்ம இதை செஞ்சிடலாங்கிற மாதிரியான தகவல் ஒன்று வர ஆரம்பிக்கும். வெளிநாட்டு பயணம் அல்லது வெளிநாட்டு தொழில் அல்லது வெளிநாட்டு நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய உதவிகள் இதெல்லாம் கூட மகரத்தில் பிறந்தவர்களுக்கு காது வழி செய்திகளாக வரும். இதை தரம் பார்த்து பிரித்து நமக்கு உதவுமா உதவாதாங்கிறத கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் தொழில் பண்ணால் தான் அதில் ஜெயிச்சு காட்ட முடியுங்கிறத புரிஞ்சுக்கணும். படிக்கின்ற பிள்ளைகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக இந்த 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மன நெருக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த மன நெருக்கடிக்கு பெற்ற தாயே காரணமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இதையெல்லாம் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து போனீங்கன்னா இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும் துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நன்றி ஐயா. ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர்மா, நீங்கள் சொல்லுங்கள், 2026 மகரத்துக்கு எப்படி அமையுதுமா? மகரம் வந்து சிகரம் தொடும் அப்படின்னார் பஞ்சநாதன் ஐயா. நாங்கள் போன தடவை ஒரு இதில் சந்திக்கும் பொழுது. ஸோ உண்மையிலேயே மகர ராசிக்காரர்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு இலக்கு இருக்கும். சனி பகவான் ராசிநாதனாக இருந்தாலும் கூட, சோம்பேறித்தனம் இருந்தால் கூட ஒரு கோல் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். அதில் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அது அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள், பெண்கள் வந்து குறிப்பாக உங்கள் வருமானத்தை நீங்கள் சேர்த்து வைக்கிறது கொஞ்சம் நல்லது. கொஞ்சம் ஊதாரித்தனமாக செலவு பண்ணாமல், இல்லை இது வந்துடும், நான் வந்து ஒரு
மியூச்சுவல் ஃபண்டில் போட போகிறேன், இல்லைன்னா எனக்கு வந்து பங்கு சந்தை நல்லா தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு முட்டாள்தனமான இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் அவசரப்பட்டு பண்ணுறதுல உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அதிகம் அதில் உண்டு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் சேவிங்ஸில் கவனமாக இருக்கணும். திருவோண நட்சத்திரக்காரர்கள் அவங்க வேலை விஷயத்தில் கொஞ்சம் உங்கள் பாஸோட எல்லாம் ஈகோ எல்லாம் பார்க்காம ப்ரமோஷன்ஸ் எப்போ வருது, இன்சென்டிவ் எப்போ வருது அப்படிங்கிறத கொஞ்சம் விட்டு பிடித்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அண்ட் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அடுத்தவங்களை கொஞ்சம் நம்பாத ஒரு தன்மை வந்து அவங்கள்ட்ட இருக்கும். நீங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மற்றவர்களை நம்பித்தான் ஆக வேண்டும். இருந்தாலும் உங்களோட தனிப்பட்ட விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. 2ல் ராகு 8ல் கேது இருக்கிறத நினைவு வச்சுக்கோங்க. 7ஆம் இடத்தில் குரு பகவான் வராரு, எல்லா விஷயங்களையும் நல்லா பண்ணுறாரு அப்படிங்கிறது இருந்தாலும் நம்ம வார்த்தை, நம்ம யாரை நம்புகிறோம், இது ரெண்டுமே ரொம்ப கவனத்துடன் செயல்பட்டால் 2026 கண்டிப்பாக ஒரு சூப்பர் டூப்பர் இயராக தான் இருக்க போகுது. நிச்சயமாக 2025 விட 2026 ஒரு நல்ல ஹோப் கொடுக்கக்கூடிய ஒரு இயராக இருக்கும். அதனால் 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே நான் ஆல் த பெஸ்ட் சொல்லுவேன். நன்றிம்மா. பேராசிரியர் பஞ்சநாதன் ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், மகரத்துக்கு இந்த 2026 எப்படி தொடங்க போகுது? தனம் தரும் கல்வி தரும், நாங்கள் பாருங்க அதுதான், தனம் தரும் கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெல்லாம் தரும். அப்படி இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய ராசியாக நான் மகர ராசியை பார்க்கிறேன். இதுக்கு நம்ம வந்து வாஸ்து சம்ராட் அருமையாக சொன்னார். சில விஷயங்கள் அவங்க கவனமாக இருக்கணும்னார். அது உண்மை. 3ஆம் இடத்துல வந்து சனி பகவான் உட்கார, அவருக்கு ஸ்தானம் கொடுத்த குரு 6ல் உட்கார, வருட ஆரம்பத்தில் சில தடைகள் இருக்கணும், அதை இருக்கும், அதில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உதாரண ஜோதிடர் அழகாக சொன்னார், உங்களை புதுப்பித்து கொண்டே இருங்கள்னார். இந்த வருஷம் இதில் இவங்க கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. அன்னபூரணி அம்மாவுடைய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் யோசித்து செயல்பட வேண்டிய விஷயம். இந்த வாழ்க்கையிலே ரொம்ப யோசனையோடு அவர்கள் செயல்பட்டால் வெற்றி பெறலாம்ங்கிறத குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க. இந்த ஆண்டு குருவுடைய நேரடியான 7ஆம் பார்வை, அந்த 7ஆம் பார்வை வந்து மகர ராசிக்காரர்களை உச்சத்தை தொட வைக்க போகிறது. ஏன்னா முதல் 6 மாதம் சில தடைகள் இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் ஒரு பெரிய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, கல்யாண விஷயம் கூடி வருது, இவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் கூடி வருகிறது, உடம்பில் உள்ள வியாதிகள் குணமாக ஒரு வழி கிடைக்கிறது. அப்படி மிகச்சிறந்த நன்மைகள் இந்த ஆண்டு இவங்களுக்கு தேடி வருவதனால் இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டு எடுத்துக்கலாம். வேலை மாற்றம் கிடைக்கும், புதுசாக பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கல்வியை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் உருவாகும். அப்படி நிறைய நன்மைகள் காத்திருக்கு. அப்போ இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு இன்னும் என்ன செய்தால் பெரிய வெற்றியை பெறலாம் அப்படின்னா, தினந்தோறும் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகத்தை சொல்லணும். அப்படி படித்து கொண்டு வந்தால் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய பல தடைகள் விலகும், அது ஒரு நன்மை நடக்கும். அதே போல இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க படிப்பதற்கு தேவையான புத்தகங்கள், நோட்டுகள் வாங்கி கொடுங்க. அவங்களுடைய குடும்பம் செழிக்கும். அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் உங்கள் குடும்பம் செழிக்கும். நன்றிங்க ஐயா.